ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி அமிர்தன்னம் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூதுவளை கீரை துவையல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் விட்டு, ஆயில் சூடான உடனே கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு, உளுந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். கடலப்பருப்பு வறுபட்டுடுச்சு. அடுத்து உளுந்து போட்டாச்சு. உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்த உடனே நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள், 5 காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. காஞ்ச மிளகாவும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம். இது நல்லா இது கூடயே நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் தூதுவளை கீரை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த தூதுவளை கீரை நம்ம உடம்புக்கு என்ன பெனிஃபிட் சத்து இருக்குது அப்படின்னா, ஞாபக சக்தி, மெமரி பவரை அதிகமாக பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது கூட கொஞ்சம் டேம்ரன் போட்டுக்கலாம். டேம்ரன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. எங்கள் ஊரில் இதை தூதுவளை கீரை மெமரி பவருக்கு அதிகம் சாப்பிடுவாங்கன்னு, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி என்ன சொல்லுவாங்க, இந்த கீரை பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வதங்கியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவும் நீங்கள் எங்கள் அமிர்தன்னம் யூடியூப் சேனலில் பார்ப்பீங்க. அப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு போட்டு நம்ம அரைச்சி வச்ச தூதுவளை பேஸ்ட்டை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த தூதுவளை கீரை வதக்கிய பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா ஆயிலே தாளித்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொதிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா கெடாமல் நீங்கள் 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம். இது டிஃபனுக்கோ இல்லை ரைஸுக்கோ போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தூதுவளை துவையலுக்கு தேவையான பொருள் என்னென்னா, உளுந்து, கடலைப்பருப்பு, தூதுவளை கீரை, புளி கொஞ்சம், பூண்டு, இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். இதுதாங்க இன்க்ரீடியன்ட்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.